மற்ற எழு திரை வளாகம் என்னா வாந்தடாது அரக்கர் என்னும் பெயரையும் மாய்க்கும் என்னா ஓந்தடான் என்ற மழை துறந்து உடுத்து சென்றான் மீன் தொடா நின்ற தின்றோள் அனுமனும் விரைவில் வந்தான். யான் தடையன் என்னின் மற்ற எழுதிரை வளாகம் என்ன? நான் இவனை தடுக்க இல்லை என்றால் இந்த 7 கடல் சூழ்ந்த உலகம் என்ன வளாகம்? இல்ல, திரை வளாகங்கிறது வந்து தியேட்டர் காம்ப்ளெக்ஸ். மல்டிப்ளெக்ஸ்லாம் என்ன வாழ்ந்தடாது. எப்படி இருந்தாலும் தேவர்கள் வந்து தடுக்க போறது. அரக்கர் என்னும் பெயரையும் மாய்க்கும். ராட்சசன் ஒருத்தன் மிச்சம் இருக்க போறது. என்ன ஊந்தடான் என்ற வாழிமழை துறந்து ஊனாலே தடுக்கப்படாமல் இருக்கக்கூடியதாக அம்புகளை உடம்பால எந்த உடம்பாலையும் ஊன் புதிந்த எந்த உடலாலும் தடுத்தது ஊடு எல்லா அம்புகளும் ஊடுருச்சு. ஊன் தடா இல்லை வாழி உறுத்து சென்றான். அப்படி அம்பு மழையை கூட அகப்பன் கோபித்து கொண்டு சென்றான். மீன் தொடான் என்ற தின்தோள் அனுமனும் மீன் தொட என்ற மீன் தொடான் என்ற தொடான் இருக்கின்ற ஆண் என்ற மீனை தொடுவதாகிய மீனை தொடுவதாகிய திண்டோளன் நட்சத்திர கூட்டங்களில் தொடுவது போல எழுந்தவனாகிய உயர்ந்தவனாகிய அனுமன் விரைவில் வந்தான். வேரோடு களிரும் மாவும் அரக்கரும் நெருங்கி தெற்ற காரோடு கனலும் காலும் கிளர்ந்ததோடு ஆழம் என்ன வாரோடு தொடர்ந்த என்பர் கழுதையான் வருதலோடும் சூரடும் தொடர்ந்த தண்டை சுழற்றியான் வைரத்தோடான். தேரோடு களிரும் மாவும் அரக்கரும் நெருங்கி தெற்ற சுற்றி வர தேரோடு தேர் கழுது யானை மா குதிரை அரக்கர் காலார் நெருக்கி தெற்றவர்களெல்லாம் சூழ்ந்து வர காரோடு கனலும் காலும் கிளர்ந்தது ஒரு காலம் என்ன மேகமும் தீயும் காற்றும் ஒன்றாக சேர்ந்து கிளம்புவதாகிய ஒளிக்காலம் என வாரோடு தொடர்ந்த பைமன் கடலினன் வருதலோடும் பொற்கடல்களை அடைந்தவராகிய அகம்பனன் வருகின்ற சூரனும் தொடர்ந்த தண்டை சுழற்றினான் வைரத்தோட. சூர் அப்படின்னா சூரத்தன்மைகளே கொடிய துர்கைக்கு கூடிய சூர் வந்து துர்கைன்னு 2-3 நிறைய பார்த்தோம். தொடர்ந்த தண்டை கதாயத்தை சுழற்றினான் வைரத்தோட. அனுமன் இந்த கதாயத்தை வீசினான். அது கும்பகர்ணன் கதாயுதம் சாதாரணமாக இருக்கும். எச்சின எரிந்த வல்லை ஏகின எய்த பெய்த முற்றின படைகள் யாவும் முறைமுறை ஒளிந்து சிந்த சுற்றின வைரத்தண்டால் துவைத்தனன் அமர்ந்துள்ள கற்றிலன் இன்று கற்றான் கதையினால் வதையின் கல்வி. கற்றிலன் என்று கற்றான் கதையினால் வதையின் கல்வி. இன்று இருக்கீங்க போர் ஆரம்பிக்கு முன்னால காட்டில் இருக்கிற போது பீமன் போய் தன்னுடைய ஆயுதத்தை தேர்வதற்காக போகும்போது குபேரன் இடத்துல போய் அந்த கதாயத்தை எடுத்து வரான். வெயிட் தூக்கி பார்ப்பாங்க. பார்த்து இது சரியா இல்லை, இது சரியா இல்லை, இது சரியா இல்லைன்னு கடைசியில் ஒரு கதாயத்தை அந்த வெயிட்டு அந்த இதெல்லாம் பார்த்தேன். இப்போ குபேரன கதாயங்கிறது அதுக்கு பொருத்தி பார்த்துக்கணும். எற்றின எரிந்த அல்ல ஏறின எய்த பெய்த முற்றின படைகள் யாவும் முறைமுறை முடிந்து சின்ன ஏற்றின எரியப்பட்டவை ஏவப்பட்டவை வீசப்பட்டவை அடிக்கப்பட்டவை ஒவ்வொரு விதமான பல விதமான ஆயுதங்கள் எற்றின எரிந்த வல்ல ஏறின வேகமாக செலுத்தப்பட்டவை எய்த பெய்த வீசப்பட்டவை. இந்த எய்தற்கும் பெய்தற்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா மழை மாதிரி போடுறது. எய்தன்னா கொஞ்சம் பவர், நீங்க பின்னாடி போய் பவரோட இது பண்ணணும். பெய்தன்னா அப்படி தூக்கி போட்டா கிரியேட்ஸ் டேமேஜ். அந்த மாதிரி அந்த வித்தியாசம். மழை போல பெய்தல். முற்றின படைகள் யாவும் முறை அப்படி மேல வந்து
விழுந்து சூழ்ந்து கொண்டதாகிய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் முறை முறை முறிந்து சென்ற தான் எட்டு வீடு கட்டுறதுங்க. எட்டு வீடு கட்டுறதுன்னு சொல்லு. சிலம்பாட்டத்துல அவன் வந்து எட்டு வீடு கட்டினான்னா ஒரு இடத்துல இருந்து சுத்தினான்னா எந்த பக்கத்துல இருந்து கல் அடிச்சாலும் அடிச்ச மேலே திரும்ப அடிக்கும். அந்த மாதிரி அடிக்க முற்றின மேல வந்து கவிந்து கொண்டதாகிய அத்தனை ஆயுதங்களும் முறை முறை முறிந்து சென்ற அத்தனை ஆயுதங்களும் துண்டு துண்டாக போக சுற்றின வயத்தண்டால் துவைத்தனன். அமரர் துள்ள அமரர்கள் துள்ளி குதிக்குமாறு தேவர்கள் மகிழ்ச்சியாக துள்ளி குதிக்கின்ற மாதிரி தன்னுடைய வஜ்ரம் போன்ற அந்த கதாயுதத்தாலே ஆயுதங்களை எல்லாம் பொடித்தான். கற்றிலன் அன்று கற்றான் கருகினால் வதையில் கற்று. இதுவரைக்கும் அண்ணா கதாயுதத்தால சண்டை போடல, இன்னைக்கு போட ஆரம்பிச்சார். வதையின் கல்வி கொலை கொலையாகிய கலையை அவர் அன்று கற்றார் கதாயுதத்தார். ரொம்ப நாள கையால் அடிச்சு கொண்டு இருந்தார். அகம்பனும் காண காண ஐயிரு கோடிக்கைமா முகம்பையில் கலினப்பாய்மா முனையில் திறக்கர் மூறி நுகம்பையில் தேடினோடும் முறுக்கினன் மூழில் தீர்த்தான் உகம்பெயர் ஊழிக்காற்றின் உலைகளா மேல் ஓப்பான். அகம்பனும் காண காண ஐயிரு கோடி கைமா 10 கோடி. அகம்பன் பார்த்து கொண்டிருக்கும் போதே காண காண பார்த்து கொண்டிருக்கும் போதே ஐயிரு கோடி கைமா 10 கோடி யானைகள் முகம் பயில் முகம் பயில் கலினப்பைமா. கலினம்ங்கிறது இந்த கடிவாளம், இந்த பிட்டு வாயில வச்சு கடிக்கிறது. முகம் பை முகத்தில அந்த பொருந்தியதாகிய அந்த கலினம் உடையதாகிய பாய்மா குதிரை. முனை ஏற்ற அடக்கர் அங்கு இருக்கக்கூடிய கூர்மையான முனைப்படுத்த பல்லை உடையவர்களை அறக்கர்கள். மூடி நுகம் பையில் தேவையோடு நிற்கும் வலிமையான நுகத்தடி கொண்டதாகிய நுகம் நுகத்தடி கொண்டதாகிய தேர்ல நுறுக்கினான். நூலில் திட்டான். நுறுக்கினான்னா நொறுக்கினான். நூலில் அப்படின்னா குறைத்தொழில். நூலில் மூரினா பலம், மூரினா பலம், மூரி மூரினா வலிமை. உகம்பெயர் ஊழிக்காற்றின் உலவிலா மேற்கோப்பான். யுகத்தில வீசக்கூடியதாக உமரியில வீசக்கூடிய ஊழிக்காற்றிலும் கலங்காமல் நிற்பதாக மேருமலையை ஒத்தவன். இன்றிவன் தன்னை விண்ணோடு விண்ணாடு ஏற்றி வாழ் இலங்கை வேந்தை வென்றியன் ஆட்சி மற்ற மனிதரை வெறியராக்கி இன்றையர் நெடிய துன்பம் அமரர்வாள் நிருப்பன் என்னார் சென்றன அகம்பன் நன்று வருகன அனுமன் சேர்ந்தான். வெறியர் வெறியர் அப்படிங்கிறது இன்னைக்கு என்னத்த சொல்றீங்க? வெறி கொண்டவர் அப்படிங்க. வெறியர் தானே வெற்றிகள் இவர் தோல்வி அடைந்தவர்னு போட்டாரு. இவர் தோல்வி அடைந்தவர்னு போட்டாரு. அதுதான் கடைசியில மீனிங்னாலும் வெறியர்னா வெறுமையோட நிற்கிறவர்கள் அப்படிங்கிற அந்த இதை கொடுத்துருவாங்க. இன்று இவன் தன்னை விண்ணாடி ஏற்று இன்னைக்கு இந்த அனுமனை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சு வாழ் இலங்கை வேந்தை வென்றியனாக்கி ராவணனை வெற்றி மிகுந்தவனாக்கி மற்ற மனிதரை வெறியராக்கி. அனுமனை இழந்த ராம லட்சுமணர்கள் வெறுமையானவர்கள் ஆக்கி நின்ற உயர் நெடிய துன்பம் அமரர்வால் நிறுத்த. நின்று உயர் நெடிய துன்பம் தேவர்களுக்கு பெரிய துன்பத்தை உண்டாக்குவேன், நிறுத்துவேன், அமரர்களுக்கு நிறுத்துவேன் என்று சென்றனன் அரக்கன் அப்படி என்று சொல்லிக்கொண்டு அரக்கன் நன்று வருகை இருக்கு அப்படியே வாங்கினா அமரர்தான் நிற்பன். நிற்பன் அப்படின்னா நிறுத்துவேன். நிற்பல் நிற்பன் இருக்கா? அன்று வருகன அனுமன் சேர்ந்தான். இதுல இலங்கை வேந்தை வென்றியன் ஆக்கி அப்படிங்கிறான். அப்போ வந்து மரியாதை பன்மை வந்து வழக்கத்துல இல்ல போல இருக்கு.
ராஜா வந்து இன் விகுதி போட்டு மன்னன் வந்து வந்தான்னு சொல்றதானே வரும். மன்னன் வந்தா புலவர் வந்தார். ஓகே அல்ல ஓகே மேபி அப்படியே அறிவுக்கு மரியாதை பயன்படுத்தி இருக்காங்களோ என்னவோ. இது வந்து கொஞ்சம் ஆச்சு. ஏன்னா மனிதரை வெறியன் போது பன்மை அங்க நேச்சுரல் ப்ளூரல், அதுக்காக வெறியன் இல்ல. இங்க வென்றியன் இருக்கும்போது வென்றியர் நீங்க ஏன் இல்லன்னு யோசிச்சு அப்பதான் தோணுச்சு இந்த மரியாதை பன்மை வந்து ரொம்ப ரேரா தான் வந்து இதுல கம்பராமாயணத்துல பார்க்க முடியுது. இப்போ யோசிச்சா தெரியுது. அவர் இவர் அப்படின்னு ராவணன் வந்து அவன் இவன் தான் முழுக்கவே. அதே மாதிரி ராமனை பத்தி பேசும்போதும் பேசினான். மரியாதை பன்மை கொஞ்சம் ரேரா தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் அதெல்லாம் கூட்டிக்கிட்டோம் போல இருக்கு. பின்னால் அதிகம் கவனிக்கணும். இதெல்லாம் கவனிக்கல. பிரச்சனை. படுகள பரப்பை நோக்கி பாழிவாய் மடித்து நோடி சுடுகடல் பொறிகள் வெங்கண் தோன்றிட ஒடித்தேர் தூண்டி விடுகடல் பழனி மாறி மழையினும் மும்மை வீசி முடுகுறச் சென்று குன்றின் முட்டினான் முகினார்ப்பான். படுகால பரப்பை நோக்கி பாழிவாய் அதுக்கி போர்க்களத்து பரப்பை பார்த்து பாழி வாய் அதுக்கி வாயை பிரிக்கிக் கொண்டு அல்லது மடித்து பாழிவாய் அடுக்கி நூழில் கொலை தொழில் செய்வதாகிய சுடுகடல் பொறிகள் வெங்கண் தோன்றிய கண்ணிலிருந்து கொல்வதாகிய கடற்பொறிகள் கிளம்ப கொடித்தே தோண்டி ஏரை செலுத்தி கொண்டு விடு கனல் பகழி மாறி மழையினும் உண்மை வீசி மழை வலுத்த மழை அதுக்கு மும்மடங்காக அம்பு மாறி பொழிந்து கொண்டு முடுகுறச் சென்று வேகமாக சென்று குன்றில் முட்டின் குன்றை போல மோதினான். அனுமனை மோதினான், முகிலினான். இடியை போல ஆத்து கொண்டு மலையை போல அனுமன் இடத்திலே சென்று மோதினால் கிட்டினான். சொரிந்தன பகழி மாறி தோழினும் மார்பின் மேலும் தெரிந்தன அசனி போல்வ சொரிபொறி பிதிர்வதிக்கின் வரிந்தன எருவைமான சிறைகளால் அமரர் மார்பை அறிந்தன வடிம்பு பொன் கொண்டு அணிந்தன ஆகும் கண்ண. அறிந்தன வாங்க கண்ணன் ஆகும் கண்ணன். அதுல இருக்கிறதா சரியா இருக்கு. சொல்லுங்க. அறிந்தன வடிம்பு பொன் கொண்டு அணிந்தன ஆகும் கண்ண. அறிந்தன ஆகும் கண்ண. இங்க வாங்கி வாங்க கண்ணன் தான் இருக்கு. அதுங்கிற மாதிரி இதுலயும் வாங்க கண்ணன் தான் இருக்கு. எத்தனாவது பாட்டு? 131. அணிந்தனவாகும் கண்ணன் சொரிந்தன பகழி மாறி தோழினும் மார்பின் மேலும் தெரிந்த அசனி போல செரு பொறி பிதிர்வதிக்கு அனுமன் தோளிலும் மார்பிலும் சொறி அம்பு மாறியாக பெய்து இடி போல அவன் மேலே பட்டு அதிலிருந்து கிளப்பக்கூடியதாகிய தீப்பொறிகள் பிதிர்வ திக்கு எல்லா திக்குகளும் பரவ அப்படி அந்த பகழி மாறியானது அவனுடைய மார்பில பொழிந்தது. அது அந்த பகழிகள்லாம் எப்படின்னா வரிந்தன எருவை மானச் சிறைகளா, எருவை மானச் சிறைகளா, கழுகினுடைய பெருமை பொருந்தியதாகிய எருவைனா கழுகு, பெருமை பொருந்தியதாகிய சிறகுகளை பொருத்திய அந்த அம்புகள் அமரன் மார்பை அறிந்தன. தேவர்களுடைய மார்பை வெட்டியவையாகிய பிளந்தவையாகிய அந்த அம்புகள் வடிம்பு பொன் கொண்டு அணிந்தன. அப்படின்னு அந்த பொன் அப்படின்னு சொன்னா மறுபடியும் தங்கான்னு நினைச்சுக்காதீங்க, இரும்பு என்பதுதான் துண்டிப்பம் மின் விழுங்கிற்று. திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. வடிம்புன்னா கூர்மையானவா? வடிம்புன்னா கூர்மை, கூர்மையா வடிக்கப்பட்ட வடிம்பு பொன் கொண்டு அணிந்தன வாங்கு கண் அணிந்தன வாங்கு கண்ண. அது பொன்மீன் இல்லையா?
தங்க மீன் இல்லை. இல்ல அது வந்து வென்றக்கு வெற்றி சொல்லி வென்றதும் தூண்டில் பொன்மீன் விழுங்கியற்று. அதாவது ஜெயிச்சாலும் வந்து சூத விரும்பாதீங்க. அது வந்து மீன் மீன் அந்த தூண்டில் இருக்கிற அந்த புழு மாதிரி அந்த வெற்றிங்கிறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. நான் வந்து பொன்மீன் விழுங்குற மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிறேன். பொன் மீன் விழுங்கிட்டு மார்பினும் தோளின் மேலும் வாடிவாய் மடுத்தவாயில் சோர்பெரும் குருதி சோரத் துளங்குவான் தேராமுன்னம் தேர் இரண்டு அருகு பூண்ட கழுதையும் அச்சும் சிந்த சாரதி புரள வீர தண்டினால் கண்டம் செய்தான். மார்பினும் தோளின் மேலும் வாடிவாய் மடுத்த வாயில் சோர்பெரும் குருதி சோரத் துளங்குவான். மார்பிலும் தோளிலும் அம்பு வந்து தைத்த இடங்களில் எல்லாம் வாய் மடுத்த வாய் அம்புனுடைய வாய் மடுத்த வாய் அந்த அது வந்து தைத்த புண்ணில் சோர்வெனும் குருதி சோரத் துளங்குவான். பெருகுவதாகிய ரத்தம் பெருகுவதால் துளங்குவான், சற்று சோர்வு வருவான். தேரான் துளங்கியவன் டயர்டானவர் வந்து அதுல இருந்து மீள்வதற்கு முன்னாலேயே ஈவன் பிஃபோர் ரெக்கவரி என்ன பண்ணார்? தேரண்ட அருகும் கொண்ட கழுதை, ரெண்டு பக்கத்திலும் கழுதை பூட்டப்பட்டிருப்பதாக கழுதையும் அச்சும் சிந்த அச்சு முடிஞ்சு போகும்போது அந்த தேரை இழுத்து வருவதாக அத்தனை கழுதைகளும் அழிந்து போகும்போது சாரதி புரள தேச்சாடை இறந்து கீழே விழுந்து அழியுமாறு தண்டினால் கண்டம் செய்தார். அவருடைய கதாயுதத்தினாலே பிளந்து எறிந்தான். விளங்குவான்னு ஒரு அர்த்தம் இது துளங்குதல்னா வில்லினால் இவனை வெல்லல் அரிது என துளங்குதல் சொல்லுங்க. இந்த குழப்பம் உரையாசிரியர் பண்ணிட்டு இருக்காரு. வரும்போது எங்கேயோ பாருங்க சொல்றேன். கண்ணாபினன் வில்லினால் இவனை வெல்லல் அரிது என நிருதன் வெய்ய மல்லினால் இயன்றுதோளின் வலியினால் வானத்தச்சன் கொல்லினால் அமைந்த தண்டோர் கொடுமுனை தண்டு கொண்டான் அல்லினால் வகுத்த தன்ன மேனியான் கடலின் ஆர்ப்பான். வில்லினால் இவனை வெல்லல் அரிது என நிருதன் வெய்ய மல்லினால் இயன்ற தோளின் வலியினால் வானத்தச்சன் கொல்லினால் அமைந்தது ஆங்கோர் கொடுமுனை தண்டு கொண்டான். இவனை விற்போர்னால இவனை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அரக்கன் அகம்பன் வெய்ய மல்லினால் என்ற தோழி மல்லியினால் அவனுடைய மல்லாண்ட அந்த தோல் உயத்தினால போய் மணிவண்ணா சேகரமா பார்த்தேன். வானத்தச்சன் கொல்லினால் அமைத்தது. விஸ்வகர்மாவானவன் வானத்தச்சன் கொல்லினால் அமைத்தது. கொலையாலேயே செஞ்சு கொடுத்தான். அத வந்து இட் இஸ் மேட் பியூர் ஆஃப் கில். கொன்னுட்டீங்க சார் கொல்லினால் அமைத்தது. கொல்லினால் வந்து சொற்களை என்ன மாதிரி எல்லாம் பயன்படுத்தலாம். கொல்லினால் அமைத்தது. கொல்லினால் கொலை தொழிலாலேயே செய்தத முழுக்க முழுக்க பர்சானிஃபைட் அமைத்தது. அவங்க ஒரு கொடுமுறை தண்டு கொண்டார். அவங்களுக்கு தான் இதை தூக்கி கொண்டார். அல்லினால் வகுத்ததன்ன மேனியான் கடலினான் இருட்டாலே செய்ததை போன்ற உடலை உடையவன் கடலை போல ஆர்த்து கொண்டு கையில கதாயுதத்தை தூக்கி கொண்டு வந்தான். தாக்கினார் இடத்தும் மற்றும் வலத்தினும் தெரிந்தார் சாரி ஓக்கினார் ஊழி ஆர்ப்பு கொட்டினார் கிட்டினார் கீழ் தூக்கினார் சுழற்றி மேன்மேல் சுற்றினார் எற்றி வெற்றி நீக்கினார் நெருக்கினார் நெருங்கார் நீங்கினார் மேல். மனத்தினும் ஒத்துக்கொள்ளலாகும் அப்படின்னா அந்த வார்த்தையை இன்னைக்கு சொல்ல முடியாத வார்த்தையா ஆக்கிட்டோம். இன்னொரு வார்த்தை பார்க்க நம்ம அது அதுல தானே பார்ப்பான் வர்றது அந்த ஒரு பொருள்ல அதான் குரல் மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறக்கொழுக்கும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் முட்டக்கள்.
நிற்கும். தாக்கினார் வலத்து மற்ற இடத்தில் திரிந்தார்கள். வலதுபுறமும் இடதுபுறமும் தாக்கினார், ஒருத்தர் அடித்துக் கொண்டார்கள். வலத்து மற்ற இடத்திலும் திரிந்தார்கள். வலமாகவும் இடமாகவும் சாரி வந்தார்கள், சுற்றி வந்தார்கள். ஓக்கினார், போச்சுப்போ இங்கே போனதுல ஊழி ஆர்ப்பு ஓங்குவித்தார், ஓங்கச் செய்தார், ஓங்கச் செய்தார், ஓங்கினார் அப்படிங்கிறது வழித்தறிவினார். ஓங்கினார், ஊழினார்க்கு கொட்டினார், ஊழியை போல ஆர்த்தார்கள். கிட்டினார், கிட்ட வந்தார், ஓங்கினார்கள். கீழ் தூக்கினார், கீழே பிடிச்சு தூக்குறது, தலைகளை தூக்குறது. சுழற்றினார், மேல் தலைக்கு மேல சுத்தினார்கள். சுற்றினார், எற்றி வெற்றி நீக்கினார். ஒருத்தர் அடிச்சிருப்பா வெற்றி நீக்கினார் அப்படின்னா ஒருத்தருக்கும் வெற்றி கிடையாது, இவனுக்கும் வெற்றி கிடையாது, அவனுக்கும் வெற்றி, சமப்போர். நெருக்கினார், போய் நீங்கினார், ஏங்கினார். கிட்ட வந்து ஒருத்தர் நெருக்கி அடித்துக் கொண்டார்கள். விலகினார்கள், மறுபடியும் கிட்ட வந்தார்கள். மாற்றி தட்டினார், தழுவினார், மேல் தாவினார், தரையினோடும் கெட்டினார், கிடைத்தார், வீசி புடைத்தவை கெழும் மேலும் கட்டினார், காத்தார் ஒன்றும் காண்கிலார், இரவு கண்ணுற்று ஒட்டினார், மாறி வாட்டம் ஓடினார், ஆதி போனார். மோதி வட்டம் ஓடினார். மோதி வட்டம் மாறி வாட்டம்னு இருக்கு. மோதி வந்துட்டு இங்க இல்ல, வைமுகோ வந்து யாதரிக்கிறது. தட்டினார், தழுவினார், தோளை தட்டி கொண்டு ஒருவரை ஒருவர் தழுவிக் கொண்டு, அதாவது இறுக்கி பிடிக்கிறது. மேல் தாவினார், தலைக்கு மேல தாவிக் கொண்டு தரையினோடும் கிட்டினார், தரையாக பதுங்கி ஊர்ந்து வந்தபடியும் கிடைத்தார், கிட்ட நெருங்கியும் வீதி புடைத்தனர். காலால தூக்கிறது, தரை மேல ஓங்கி அடிக்கிறது. கீழே மேல கட்டினார், மேலையும் கீழ் கையால நெருங்கி கட்டி கொண்டார்கள். ஒன்றும் காண்கிறார், இரவு கல்மை காத்தார் தடுத்து காத்தார்கள். தேக்குதல்னு சொல்றது. ஒன்றும் காண்கிறார், இரவு ஒன்றும் காண்கிறார், இரவு கண்ணுற்று ஓடினார். இரவு கண்ணுற்று ஒருவரை ஒருத்த இரத்தலை பற்றி, இரவு கண்ணுற்றுனா இறப்பது கண்ணுற்று ஒட்டினார். ஒருத்தர் கொல்வதற்காக கிட்ட நெருங்கினார்கள். மோதி வட்டம் ஓடினார், சுற்றி வட்டமாக சாரி வந்தார்கள். ஆதி போனார், இருக்கு நேராக ஓடினார்கள். சாரி போனார் அப்படின்னு சொன்னா மறுபடியும் அந்த வட்டம் ஓடினார் தான். மையோடும் பகைத்து நின்ற நிறுத்தினான் வைரமார்கள், பொய்யோடும் பகைத்து நின்ற குணத்தினான் புகுந்து மோத பையவன் அதனை தண்டால் விளக்கினான் விளக்கதோடும் கையோடும் ஈற்று மற்ற அக்கதை களம் கண்டதன்றே. மையோடும் பகைத்து நின்ற நிறத்தினான் வைரமார்கள், பொய்யோடும் பகைத்து நின்ற குணத்தினான். மையோடும் பகைத்து நின்ற மனத்தில் மைக்கு அதிகம் கருமையா, இவன் மேரிக்கு அதிகம் கருமையா என்று மாறுபட்டு இருப்பதாக நிறம். எதனுடைய நிறம் கருப்பு, எதனுடைய கருப்பு அதிகம், மைக்கு சாட்சியா இவன் உடம்பு சாட்சியா அகம் பண்ணுவார். மையோடு பகைத்து நின்ற நிறத்தினான் வைரமார்கள், அவனுடைய வஜ்ரம் போன்ற வாதத்தில பொய்யோடும் பகைத்து நின்ற குணத்தினான். பொய்க்கு பகைமையான மெய்யை உடையவனாகிய அனுமன் புகுந்து மோத, மார்புல புகுந்து மோத, உள்ளுக்குள்ள மோத வெய்யவன் அதனை தண்டா விலக. அனுமன் வந்து அவன் மார்புல அடிப்பதற்காக கதாயுதத்தை ஓங்கி கீழே இறக்கிறான். இவன் என்ன பண்ணா, அகம்பன் அவன் மேலே அடிக்கிறான், இவன் கீழே இப்ப தடுக்கிறான், கதாயுதத்தால தடுக்கிறான். அடிச்ச அடி இந்த கதாயுதம் மேல வந்து விழுந்து இங்க பாலன் சாக்கெட் ஜாயிண்ட் விட்டு போச்சு. இந்த கதாயுதத்துல அடிச்ச அடி பண்ணி இங்க பாலன் சாக்கெட் ஜாயிண்ட் இங்க விட்டு போச்சு. வந்து கீழே மூட்டானது விட்டு போச்சு. விட்டு போய் பிடிச்ச கதையும் கையும் தனியா பூமியில வந்து
கதை விழுந்தது தலையில, பிடிச்ச கையும் வந்தது. நம்ம கதைக்காலம் கேள்விப்பட்டிருக்கோம், கதைக்காலம். கையோடு தண்டு நீங்க கடதேன கலக்கமுற்ற மையோடு நின்ற வையோர் விடுதலை இடத்தை ஓச்சி ஐயனை அடங்கல் ஆபத்து அடித்தனன் அடித்த ஓசை ஒய்யன வயிற குன்றத்து உருமின் ஏறி இடித்ததோத்த. கையோடு தண்டு நீங்க, கையும் கதாயுதமும் ஒன்றாக அவனை விட்டு போக கடல் என கலக்கமுற்ற மெய்யோடு நின்ற வெய்யம், கடல் கலங்குவது போல கலங்கி நின்றதாக உடலை உடைய அந்த அகம்பன் மிடனுடைய இடக்கை ஓச்சி, தன்னுடைய இடது கையால வலிமையுடையதாகிய இடது கையால ஐயனை அலங்கார அழுத்த அடித்தான். அனுமனை அவனுடைய மார்பில குத்தினான். அடித்த ஓசை, அப்படி குத்திய ஓசை ஒய்யன ஒய்யன. ஓ சார் ஒய்குறிப்பா இது. ஒய்யன இயலாவை. அது வந்து பாண்டியனி ராஜ்யத்தில் ஒய்யலாதான் வயிற கொண்டது உருமின் ஏறி இடித்தது. வைரமலையில இடியேறு வந்து விழுந்ததை போல, ஜிப்புன்னு வந்து விழுந்ததை போல அது ஒய்யின்னு வந்து விழுந்தது. அடுத்தவன் தன்னை நோக்கி அதனை ஏறு அணைய தண்டு பிடித்து நின்றேயும் ஏற்றான். வெறுமையான் விடையிற்று என்ன மடித்து வாய் இடத்த கையால் மார்பிலை குத்த வாயால் குடித்து நின்று உமிழ்வான் என்ன கக்கினன் குடிக்க வேண்டும். அடித்தவன் தன்னை நோக்கி அசனி ஏறு அணைய தண்டு பிடித்து நின்றேயும் வெட்டான். அவனை பார்த்தான், அடிச்சவனை ஒரு பார்வை பார்த்தான். கையில கதாயுதம் இருந்தாலும் அந்த கதாயுதத்தால அடிக்கல, ஏன்னா வெறும் கையன், அது வேற ஒரு கை இல்ல. அவனை போய் நம்ம அடிக்கிறதாவது என்று கதாயுதத்தால் அடிக்கிறதாவது கதாயுதத்தால் அடிக்கல, வெறும் கையன் பிழையிற்று. வெறும் கையால இருக்கணும் பிழையிற்று என்று மடித்து வாயை மடித்துக் கொண்டு வாயை கடித்து கொண்டு இடத்த கையால் மார்பிலை குத்த. அவனுக்கு இடது கை தான் இருக்கு, ஆகையினால் நான் இடது கையால அவனோட மார்பிலை குத்துவேன் குத்த. அவன் ஏற்கனவே வாய் நிறைய ரத்தத்தை குடிச்சு இப்ப கொப்பளிச்சா எப்படி இருக்குமா, அப்படி ஒரு குத்துல அவ்வளவு ரத்தம் வந்து கக்கினான் குருதி அகம்பன் உயிரை விடுகிறான். மீட்டும் அக்கையால் வீசி செவிதத்து எற்ற வீழ்ந்தான். கூட்டினான் உயிரை இன்னொரு குழத்திலே அர்க்கர் கூட்டம் பட்டில் வாழ் விலங்கு மக்கள் போல் அறி கண்ட என்ன ஈட்டம் முற்று எதிர்ந்த எல்லாம் எரிந்தன திசைகள் இருக்கும். மீட்டும் கையால் செவித்தளத்து ஏற்ற, மறுபடியும் அதே இடது கையால செவித்தளத்து ஏற்ற, காதுல இல்ல கன்னத்துல விழாடி செவித்தளத்தை ஏற்ற தலம், செவி அமைந்திருக்கிற தலம், அந்த மாதிரி ஒரு அது வந்து கண்ணா ஏற்கனவே கூட அது வந்து செவி கரைன்னு கூட சொல்லியிருக்காங்க. விழுந்தான். கூத்தினால் உயிரை விண்ணோர் கூடாது. அங்க பாப்புலேஷன்ல தேவர் பாப்புலேஷன்ல ஒண்ணு ஏறிட்டு கூத்தினால் உயிரை விண்ணோர் கூடாது. அரக்கர் கூட்டம் காட்டில் வாழ் விலங்கு மக்கள் கோளறி கண்ட என்ன ஈட்டம் உற்று எதிர்ந்த எல்லாம் இருந்த அரக்கர் கூட்டங்கள்லாம் காட்டில் இருக்கின்ற விலங்கு மக்கள் எல்லாம் கோளறி கண்ட சிங்கத்தை கண்ட காட்டில் வாழ்கின்ற விலங்குகளை போன்று எல்லா அரக்கர் கூட்டமும் திசையெல்லாம் போய் சிதறி ஓடின. ஈட்டம் ஈட்டம் கூட்டம் ஈடு ஆர்க்கின்ற குருதம் கேளாம் நடுவில் ஒரு பாட்டு விட்டீங்க மாண்டனன் இல்ல, அது வந்து இல்ல இதுவா இல்ல அதுல இருக்கிறத படிச்சிடும். உங்க இதுல இல்லையா? 137 மாண்டரன்
மாண்டவன் அகம்பன் மண்மேல் மடிந்தனர் எதிர்சேனை நீண்டனர் குரக்கை வீரர் விழுந்தனர் சினக்கை வேழம் தூண்டின கொடுத்தே அற்று துரிந்தன தொடுத்த வாசி அந்த இதய வீரன் அடிசதை பொழியும் முன்பால் அந்த பக்கத்துல இந்த பக்கத்துல அடுத்த அந்த இதய வீரன் ஆமா. இப்ப வந்து நீங்க போர்க்களத்துல அவங்க அங்கங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது அவன் மாண்ட உடனே மாருதியோட போர் முடிஞ்சது. இப்போ இந்த பக்கம் ஓகே ஓகே இது வந்து இலக்குவன் வந்து அம்பா மாண்டன் அர்த்தம் பண்ண முடியும். இல்ல இல்ல அப்படி அர்த்தம் இல்லை. அவர் சொல்லுவார் கொஞ்சம் மாண்டவன் அகம்பன் மண்மேல் மடிந்தன நிருத சேனை. அகம்பன் செத்தான். மண்மேல் மடிந்தன நிருத சேனை. இது இந்த பக்கத்துல அனுமன் போர் புரிவதனால அகம்பன் இறந்து நிருத சேனை அழிந்தது. மீண்டன குரக்கு வீரர் விழுந்தன சிறக்கை வீரர். ஓடி போன குரங்கு வீரர்கள் திரும்பி வந்தார்கள். விழுந்தன சினக்கை வீரர். எப்போ ஓடி போனாங்க? ஆரம்பத்தில் அவங்க வரும்போது அகமன் வரும்போது சரி போன மாதிரி ஏதோ சித்திர தான் ஓடி போனாங்க. இந்த இடத்துல ஒண்ணுங்களா மீண்டனருக்கு மீண்டர் குரங்கு வீரர் மீண்டார்கள் அப்படிங்கிற பொருள் தான் இருக்குது. மீண்டார்கள் திரும்பி வந்தார்கள். அது வந்து அவர்களுக்கு கை ஓங்கியதுங்கிற அர்த்தத்தில் கூட எடுத்துக்கணும். மீண்டும் போரில் அவர்களுடைய கை ஓங்கியது. சினக்கை வேடம் they came back to the game அப்படிங்கறாங்க. விழுந்தன சினக்கை வேடம். யானைகள் எல்லாம் இறந்து விழுந்தன. இப்ப இங்கேருந்து சினக்கை வேடம் விழுந்தன சினக்கை வேடம். இதுக்கப்புறம் தூண்டின கொடுத்தேர் அற்று துணின. நீண்ட குரக்கு வீரருக்கு அப்புறம் விழுந்தன சினக்கை வீரம் வேடம் தூண்டின கொடுத்தேர் அற்று துணின. செலுத்தப்பட்ட தேர்கள் எல்லாம் தேர் கொடி இழந்து துணிக்கப்பட்டன. தொடுத்த வாசி அற்று துணின தொடுத்த வாசி பூட்டப்பட்ட குதிரைகள் எல்லாம் இறந்து விழுந்தன. இதெல்லாம் இந்த போர்ஷன்ல முதல் அவ்வளவு 1.5 லைன் வரைக்கும் அனுமன் போர். மிச்சம் இருக்கிறது கூட லட்சுமணன் போர். என்ன தொடுத்த வாசி ஆண்டகை இளைய வீரன் அடிசலை பொழியும். அந்த குதிரைகள் யானைகள் எல்லாம் தூண்டப்பட்ட கொடித்தேர்களும் அவற்றில் தொடுக்கப்பட்ட குதிரைகள் அழகா இருக்கு வார்த்தை அவர் பயன்படுத்திருக்கிறது. எல்லாம் துண்டிக்கப்பட்டு போய் விழுந்தன. ஆர்க்கின்ற குரலுங்களான் இலக்குவன் நசனியற்றி புயற்கின்ற சிலையின் நானின் பேரொலிகளான் வீரன் யார்க்கின்றல் உற்றது என்பது உணர்ந்தினர் இசைப்பாரில்லை போர்க்குன்றம் அணையதோடான் வெய்யதோர் பொறுமலுற்றான். ஆர்க்கின்ற குரலுங்களான் இலக்குவன் அசனி ஏற்றை பேர்க்கின்ற போர்க்கின்றவா அசனி ஏற்றை பேர்க்கின்ற சிலையின் நானின் பேரொலிகள் வீரன் யாருக்கு என்ன உற்றது என்பது உணர்ந்திலன் தைப்போர் இல்லை போர்க்குன்றம் அணைய தோழான் இணையதோ பொறுமல் உற்றான். ஆர்க்கின்ற பொருளும் கேடா. அந்த பக்கம் லக்ஷ்மணனுக்கு அனுமனுடைய குரல் கேட்கல. ஆர்க்கொலி கேட்கல. இலக்குவன் அசனி ஏற்றை போர்க்கின்ற அல்லது பேர்க்கின்ற ரெண்டுமே சரியா தான். அத்தனை ஏற்றை பேர்கின்றால் போர்க்கின்ற நல்ல சிறந்த இடியை புறந்தெழுவதாகிய அதாவது போர்க்கின்ற அடர்த்து மூடுவதாகிய சிலையின் நானின் அந்த வில்லோசையை கேட்கவில்லை. வீரன் யாருக்கு என்ன என்பது உற்றது என்பது உணர்ந்த அனுமனால யாருக்கு துன்பம் ஏற்படுது என்பது பெரிய சத்தம் கேட்கிறது. யாருக்கு துன்பம் ஏற்பட்டது என்பது நமக்கு புரியல. இசைப்போர் இல்லை, சொல்றதுக்கு ஆள் இல்லை. போர்க்குன்றம் அணைய தோழான் இணையதோர் பொறுமல் உற்றான். போரில பொருந்தல் தொழிலை உடையதாகி குன்றம் போன்ற தோழை உடையவனாகி அனுமன் இப்படி ஒரு
துன்பத்தை அடைந்தான். வீசிற நிருதர் சேனை வேலையில் தென்மேல் திக்கின் யோசனை 7 சென்றான் அங்கதன் அதற்கப்பால் ஆசையின் இரட்டிச் சென்றான் அரிக்குல மன்னன் அப்பால் ஈசனை கிளைய வீரன் இரட்டிக்கும் இரட்டி சென்றான். வீசின நிருதர் சேனை வேலை அளவீசுவதாகிய வேலை கடல். இது வீசின நிருதர் சேனை வீசி இருப்பதாக எல்லா இடத்திலும் பறந்து கிடப்பதாகிய அந்த சேனை கடலிலே தென்மேல் இருக்கு, தென்மேற்குல சவுத் வெஸ்ட் யோசனை 7 சென்றான். அங்க 7 யோசனை தூரம் அந்த கடல் சேனை கடலுக்குள்ள அரக்க கடலுக்குள்ள சென்றான் அடிச்சுக்கிட்டே. அதற்கு அப்பால் ஆசையை நிரட்டி சென்றான் அறிகுலத்தர். 14 யோசனை தூரம் சுக்ரீவன் போனான். ஈசனுக்கு இளைய வீரன் இரட்டிக்கும் இரட்டி சென்றான். 28 யோசனை தூரம் லக்ஷ்மணன் குடத்தின் உள்ள போயிட்டான். 7 யோசனை அனுமதி இருக்கிற இடத்துல 7 யோசனை அங்கதன், 14 யோசனை சுக்ரீவன், 28 யோசனை தள்ளி டீப் இன்டு தி வாட்டர் போயிருக்காங்க. 28 யோசனை டிஸ்டன்ஸ் போறதா நத்திய உமிழ்ந்த கடல் போல வந்திருந்தாங்க. 100 வெள்ளம் வந்திருக்கு. அதுல வந்து ஒரு 28 வெள்ளம் உள்ள போயிருக்காங்க. மகாபாரதத்துல இன்னும் இதுவாகவே இருக்கும். 100 போடுற கால்குலேட் போட்டா 135 150 கிலோமீட்டருக்கு வரும். அதாவது பெங்களூர் டு மைசூர் போர்க்களம் மகாபாரதம் குருஷேத்திரம். ஆனா 18 லட்சம் சேனலா இருந்திருக்கு. அதுதான் பெரும். அது எவ்வளவு பேசுவது. மற்றையோர் 4 5 யோசனை மறைந்து உட்கார் குற்றவாளியும் வள்ளல் இலக்குவன் நின்ற சூழல் உச்சினன் 2 3 காவதம் ஒழிய விண்ணும் சுற்றிய சேனை நீர் மேல் பாசி போல் மடைந்து சுற்ற விடைந்து தூண்டி சுட்ட விடைந்து துண்ணன்னு வருது. இங்க இருக்கு. இங்கே வைமுகம் அது போயிட்டு 143. இதுக்கப்புறமா மற்றையோர் 4 5 யோசனை மறைந்து உட்கார். மற்றவங்க 4 யோசனை 5 யோசனை போரிட்ட வண்ணம் சென்றார்கள். கொற்ற மாருதியும் வள்ளல் இலக்குவன் என்ற சூழல் முற்றினர். மாருதி லக்ஷ்மணனை தேடிக்கொண்டு அவன் இருக்கிற இடத்துக்கு சென்றான். 2 3 காவதம் ஒழிய அப்படி 2 3 காதம் தாண்ட முடிய முற்றினும் காவதங்கள் இடையிட்டு சேர்ந்தார். இன்னும் சுற்றிய சேனை நீர் மேல் பாசி போல் விளையும் துணி. அதுக்கு மேல அவன் தாண்டி வர வர தண்ணிக்கு மேல விலகின பாசி மறுபடியும் வந்து சேர்ந்து கொள்வது போல அனுமன் வருவதால விலகிய அரக்க வெள்ளம் மறுபடியும் சேர முடியாது. அப்படி குறுந்தொகையில் வருமே. குறுந்தொகையா 500 தெரியல. அவன் பாசி வந்து அவன் தொடுந்தோறும் விலகும், அவன் விடுந்தோறும் மறுபடி பசலை வந்து சேர்ந்துக்கும். இதுல இருக்கிறப்ப ஊருணியில இருக்கிற தண்ணி போக மக்கள் குடிக்கிறதுக்காக அப்படி குனிஞ்சு அப்படி தொட்டா பாசி விதைக்கும், தண்ணி எடுத்து குடிச்சிருவாங்க. அவன் கையை விளக்குறவனே பாசி வந்து அந்த இடத்த மூடிடும். அது போல காவலன் தொட்டா வந்து பசலை விலகுதான், அவனுடைய கையை எடுத்தவொடனே பசலை வந்து முடிச்சா 500 தெரியல. 4 வரி பாட்டு அது ஞாபகம் இருக்கு. குறுந்தொகை 500 தெரியல. இளையவன் நின்ற சூழல் எய்துவன் விரைவன் உழைவு வந்து உள்ளம் துண்ட ஊழிவன் காலின் செல்வான் கலைவரும் துன்பம் நீங்க கண்டனன் என்பவனோ விளைவன செருவில் பல்வேறு ஆயிர துணிகள் மேய. இளையவன் என்ற சூழல் எய்துவன் விரைவன் என்று ஒரு உழைவு வந்து உள்ளம் தூண்ட லக்ஷ்மணன் இருக்கிற இடத்துக்கு வேகமா போய் சேரணும் என்று ஒரு உழைச்சல், ஒரு துயரம், துன்பம் அவனுடைய அனுமனுடைய மனத்துல வந்து அவன் தூண்ட, அவனை செலுத்த ஊழியங்காலில் செல்வான். ஊழிக்காக காற்றை அவ்வளவு வேகமாக பொதுவா உழைச்சல் வரும்போது தளர்ந்து போகும். இங்க வந்து உழைவு வந்து உள்ளம் தூண்ட உழைச்சல்னால அவருக்கு வந்து வேகம் அதிகமாக களை வரும் துன்பம் நீங்க கண்டான் என்பவன் களைய முடியாத அந்த துன்பத்தை நீங்க கண்டான். ஏன் விளைவன தெருவில்
பல்வேறு ஆயின குறிகள் போற வழி போற பேய் மேய்ந்த காடு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மணன் வந்து பேய் மேய்ந்த காடுன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் அது அப்படி போய் போற வழி பூரா லக்ஷ்மணன் போற வழின்னு தெரியுது. ஞான போன பாரு. அது வந்து இவங்க படையில அம்பு செத்துற ஒரே வீரன் இவன் தான் இப்போ. ஏன்னா ராவணன் வந்து வேற இடத்துக்கு போயிருக்கிறான். அதனால அம்பு போட்டு அரக்கர்கள் விழுந்திருக்கிறத பார்க்க பார்க்க இங்கெல்லாம் இறக்கம் வந்திருக்கான், ஜெயிச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு he understands. ஆனையின் கோடும் வீலி தழைகளும் மாறத்தோடு மானமா மணியும் பொன்னும் முத்தமும் ஒழித்து வாரி மீனன் அங்கும் இங்கும் படைக்கலம் விழற வீசும் பேரவன் புடைய குருதி பேர் ஆறு கண்டா. அந்த அடையாளங்கள்லாம் விளக்குறாரு 6 பாட்டு. சூப்பர். ஆனையின் கோடும் 8 பாட்டு. யான் என்னோட தங்கம். பீலி தழைகள் மயிர் பீலிகள்லாம் அந்த அவங்களுடைய தேர்வெல்லாம் அவங்களை வீசத்துக்காக கொண்டது. ஆரத்தோடு மாங்கனவ மணியும் ஹாரங்களும் பெருமை பொருந்தியதாக பெரிய மணிகளும் பொன்னும் முத்தமும் வீசத்துக்காக அலங்காரம் இந்த பீலி தழை வந்து யானையோட கட்டியிருக்கோம், யானையோட தேரையும் கட்டியிருக்கோம். இதெல்லாம் இதுல பாலகாண்டத்துல நிறைய பார்த்தோம். பீலி தழை அப்படிங்கிறது கொடித்து வாரி மீனென அங்கும் இங்கும் படைக்கலம் விழ வீசும் பேன பெண்குடைய ஆய. பேனக்க முறை பெண்குடைய ஆய அந்த ரத்த நதியில குருதி பேராறு வேண்டாம். அந்த குருதி பேராற்றுல மீன் என அங்க மீனும் படைக்கலம் விழ. அங்க எங்க பார்த்தாலும் மீன் மாதிரி அங்க படி மீன் வந்து படிச்சுன்னு வெளிச்சாங்க. அந்த மாதிரி மின்ன வீசும் பேன் அங்க வந்து நுர வேணும். அந்த நுரைக்கு பெண்குடைகள் எல்லாம் நுரையாக இருக்க அப்படி குருதி பேராறு ஓட அதை கண்டா ஓஹ பேனம் 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 இல்ல லேனம். ஓகே. இது வந்து மணி பொன் முத்தம் படைக்கலம் இதெல்லாம் வந்து இல்ல படைக்கலம் மட்டும் மீன். மணி பொன் முத்தம் ஆற்றுல வர 6 வகையான வளங்களை அள்ளிக்கிட்டு வரும்னு சொல்லுவோம் இல்லையா. கொடை வந்து நுரை.